வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான அறிவிப்பு வர இருக்குங்க. அனைத்து மக்களுமே எதிர்பார்த்த டிஎன்டெட்டில் 2025 ரிசல்ட் மற்றும் மதிப்பெண்கள் குறைத்து ஒரு அறிவிப்பு வர இருக்கு மக்களே. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, இந்த ஒரு அறிவிப்பு வருமா வராதா, எப்போ வரும், இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமான்ட்டு. ஸோ அதனால் அந்த அறிவிப்பு வர ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ டிஎன்டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள் குறைத்து பாஸ் மதிப்பெண்கள் வெளியிட போகிறாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மதிப்பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மாநிலங்களை போலவே தமிழகத்திலும் அந்த மதிப்பெண்கள் குறைத்து ஒரு ஜீவோ ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த ஜீவோவை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதாக சில தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ எல்லாருமே இந்த ஒரு ஜீவோக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட தேர்வு நவம்பர் 15-16 தேர்வுகளில் தாள் 2 தாள் 1 தாள் 2 இருந்தது. ஸோ தாள் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான கேள்வி வினாக்கள் தவறுதலாக இருந்தது அப்படின்ட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு அலிகேஷன், ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க. ஸோ ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு டிஆர்பி மேலே போடவும் டிஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்ட நிகழ்விற்கு தயாராகி விட்டதுங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், இல்லைனா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டெட் தேர்வுகள் நடக்குமான்றது சந்தேகமாகிடும்ன்றதுனால ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வில் பாஸ் மதிப்பெண்களை மற்ற மாநிலங்களை போல் கொண்டு வரலாம். ஸோ இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக அதிகப்படியான 100% வாய்ப்புகள் இருக்குது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார இறுதிக்குள்ளார வெளியாகும். ஓகேங்களா? ஸோ இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி செய்தி ஆசிரியர் தேர்வு வாரியம் டெட் தேர்வர்களுக்கு வழங்க இருக்க மக்களே. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த பொங்கல் சிறப்பு செய்தி இதுவாக கூட இருக்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து. ஸோ கண்டிப்பாக பொங்கல் முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்வில் எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் வச்சுருக்க எக்ஸ்பெக்டேஷன் 75 மார்க் எடுத்தா பாஸ் என்ற அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் கண்டிப்பாக வெளியிடும். ஸோ டெட் தேர்வை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 மட்டும் பேப்பர் 2 நிறைய பீப்புள்ஸ் பார்த்தீங்க எழுதிட்டே இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாய்ப்புகள் நூல் இலையில் மிஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மதிப்பெண்கள் அளவில் கூட மிஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிற நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரேஸ் மதிப்பெண்கள் ஸோ கிட்டத்தட்ட 145 கேள்வி தவறுதலாக இருக்குது அப்படின்றதுனால 96% கிரேஸ் மதிப்பெண்களே ஒரு 10ஆவது கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ கிரேஸ் மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 5-10 மதிப்பெண்கள் 100% கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது மக்களே. அது மட்டுமே கிடையாது, 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பையும் கொடுக்க போகிறாங்க. அப்ஜெக்ஷன் செஞ்சவர்களுக்கு எக்ஸ்ட்ரா மதிப்பெண்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் செஞ்சவங்களுக்கும் சரி அப்ஜெக்ஷன் செய்யாதவங்களுக்கும் சரி மதிப்பெண்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே காமனாக தான் வழங்க போகிறாங்க. கண்டிப்பாக ரெடியாக இருக்கவங்க மக்களே. டிஎன்டெட்டோடைய ரிசல்ட்டு இன்று இல்லைனா நாளை கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.